சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. 27/12/2016 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி. மாத சிவராத்திரி. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல். சூரியன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசி அபிஜின் முகூர்த்தமாகும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கார்த்திகை.
வாழ்வை வளமாக்குகின்ற திருமந்திரத்தில் அன்றாடம் ஒவ்வொரு திருமந்திர பாடலை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் உயர்வதற்கு தேவையான அருமையான முன்னேற்ற சிந்தனைகளை திருமந்திரம் நமக்கு தருகிறது. இதில் 10ஆம் திருமுறை என்று போற்றப்படுகின்ற இந்த திருமூலர் தந்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே 17வது தலைப்பு சத்தினி பாதம் என்ற ஒரு தலைப்பு. அம்பிகையினுடைய அருளை பெறுவது எப்படி? சிவன் அருள் தருகின்ற பொழுது அம்பிகையாக காட்சி தருகின்றார். அப்படி அந்த சத்தினி பாதத்தினுடைய அருளை சொல்லுகின்ற பொழுது 1514வது திருமந்திர பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இது அருமையான ஒரு சிந்தனையை சொல்லுகின்றது. இருட்டு அறை மூலை இருந்த கிழவி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டியவனை மனம் புரிந்தாளே. 1514வது அருமையான திருமந்திர சிந்தனை பாடல். இதில் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். குருட்டு கிழவன் இருட்டறையிலே இருக்கின்ற கிழவியை திருமணம் செய்ய நினைக்கிறாள். கிழவன் கிழவி என்றால் நாம் இப்போ பேசுகிற மாதிரி வயதானவர்கள்லாம் கிடையாது. அழகு தமிழில் கிழவன் என்றால் தலைவன், கிழவி என்றால் தலைவி. எனவே தலைவன் தலைவி என்பதை கிழவன் கிழத்தி என்று சொல்லுகின்ற மரபு தமிழிலே உண்டு. ஆனால் இப்பொழுதுதான் கிழவன்னவனே வயதானவன் என்ற ஒரு மாற்றுப்பொருள் வந்துவிட்டது. உண்மையிலேயே தலைவன்னா கிழவன், தலைவி என்றால் கிழவி. அவள் எங்கே இருக்கின்றாள் என்றால் இந்த உலகத்திலே அருளை பொழிகின்ற அன்னையை எங்கு நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அறியாமையாகிய இருட்டிலே வைத்திருக்கின்றோம். அஞ்ஞானம் இருக்கின்ற பொழுது அங்கு ஞானம் தெரியாது, அருள் தெரியாது, இறைவன் தெரிய மாட்டான். காமம் வெகுளி மயக்கம் என்கின்றதெல்லாம் ஒரு அறியாமையாகிய இருள். எனவே அங்கு யார் இருக்கிறார் என்றால் தலைவன். தலைவன் யார் என்றால் அதுதான் உயிராகிய ஆன்மா. இப்போ நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கின்றதே, அதைத்தான் சிவன் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். உள்ளே அந்த சிவன் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடம்பு எல்லா வேலைகளையும் செய்யும். அந்த சிவன் வெளியேறிவிட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவனைத்தான் மணமகன் என்று அழகாக சொன்னார். ஆனால் அந்த மணமகனுக்கு என்ன இல்லையா? எல்லாம் இருக்கு, கண் இல்லை. குருட்டு கிழவனை. திருமூலர் கண் என்று சொல்வது முகத்தில் இருக்கக்கூடிய கண் அல்ல. அருளாளர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் கண் என்று சொல்வது எதை என்றால் அறிவைத்தான் கண் என்று சொல்வார்கள். பார்வை என்பது அவர்களுக்கு தூர பார்வை அல்ல, கிட்ட பார்வை அல்ல, அறிவு பார்வை. கண்ணுடையர் என்போர் கற்றோர் திருவள்ளுவர். முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். எனவே யாரெல்லாம் படிக்காதவர்களோ அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் என்று சொன்னார். அதுபோல இங்கே குருட்டு கிழவனை என்றால் தன்னை யார் என்று உணராத அஞ்ஞான இருளில் இருக்கக்கூடிய உயிர்களை, ஆன்மாக்களை, மனிதர்களை அவர்கள் எப்படி இந்த குருட்டு கிழவன் இருட்டறையிலே இருக்கக்கூடிய கிழவியை காண்பாள்? அவனுக்கு கண் வேண்டும், பார்வை வேண்டும். அந்த பார்வையை யார் கொடுப்பது என்றால் அதுதான் அன்னையாகிய பராசக்தி தர வேண்டும். சத்தினி பாதம். அப்படிப்பட்ட பராசக்தி முகத்தில் கண் கொடுத்தால் போதாது, அகத்திலே ஒரு கண்ணை கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம முகத்திலே கண் இருப்பது அது உலகத்தில் உள்ள பொருள்களைத்தான் பார்க்க உதவும். ஞானிகளுக்கெல்லாம் அகத்திலே ஒரு கண் உண்டு. முகத்திற்கண் கொண்டு காணும் மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனம். ரொம்ப அழகாக கேட்டார். முகத்திற்கண் கொண்டு காணும் மூடர்களே, அகத்திற்கண் கொண்டு காணுங்கள். அதாவது நமக்கு ஒரு அகப்பார்வை வந்துவிட்டால் ஒரு மனிதன் வருகின்ற பொழுதே அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லிவிடுகின்றோம். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் என்ன ஆகப் போகிறது என்று அகக்கண்ணால் பார்க்கிறோம். முகக்கண்ணுக்கு ஒரு செவரு இருந்தால் அதற்கு மேலே முகக்கண் பார்க்காது. அதனால் முகக்கண் தூங்கி விடுகிறது. ஆனால் அகக்கண் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார்.
விழித்தெழு என்று சொன்னார். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. அப்போ அந்த விழிப்பு என்பது முகத்தில் உள்ள விழியை அல்ல, அகத்தில் உள்ள விழியை, அகக்கண்ணை. அப்படி அம்பாளுடைய அருளை பெற்று ஆன்மாக்களெல்லாம் குருட்டுத்தன்மையை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி குருட்டுத்தன்மையை நீக்கிக் கொண்டால் அந்த அன்னையினுடைய பராசக்தியினுடைய அருளை பெற்று ஒவ்வொரு ஆன்மாக்களும் வாழ்க்கையிலே உயர்வை பெறும், முன்னேற்றத்தை பெறும். அப்படி பெறாத வரை அது குருட்டு கிழவனாக இருட்டறையிலே தான் தடுமாறிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார். என்னதான் நமக்கு கண் இருந்தால் கூட இருட்டறையில் இருக்கும்போது குருடனாக இருக்கின்ற போது அது பயன்படாதல்லவா? எனவே இறைவனுடைய அருள் என்பதுதான் ஞானப்பார்வை. அந்த ஞானப்பார்வை பெறுகின்ற வழியைத்தான் திருமந்திரம் நமக்கு காட்டுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. மாதா பிதா யுவயதஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணாமாமி மூர்த்னா. ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை வணங்குகின்றோம். நாம் தொடர்ச்சியாக இந்த மார்கழி முழுமையும் ஆண்டாளுடைய திருப்பாவை என்கின்ற பாசுரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எம்பெருமான் மீது எப்படியெல்லாம் பக்தி செய்திருக்கின்றாள் என்பதற்கு ஆண்டாள் ஒருத்தியே உதாரணம், அவள் ஒருத்தியே எடுத்துக்காட்டு. அவளுடைய பக்தி விஞ்சும் பக்தி, பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட பக்தி இந்த பாசுரங்களில் நமக்கு வெளியாகின்றது. அந்த பாசுரங்களில் நோன்பு நோற்கக்கூடிய ஒரு பகுதி. நோன்பு நோற்க செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பெண் பிள்ளையாக அழைத்து கொண்டு செல்கின்றாள். ஏனென்றால் ஒருவரை விட்டு நாம் மட்டும் அனுபவிக்கக்கூடியது எது? உயர்ந்ததான புருஷார்த்தம், உயர்ந்ததான பேரு, பரமபத பிராப்தி. அதை தனியாக அனுபவிப்பது என்பது முறையன்று. அதனால் ஒவ்வொரு கோஷ்டியோடும், ஆண்டாள் கோஷ்டியோடும் ஆண்டாள் பாவை நோன்பு நோற்கச் சென்று கொண்டிருக்கின்றாள். இங்கு பெண் பிள்ளை என்பது இரகசியார்த்தத்தில், சூக்ஷ்மத்தில், சுவாபதேசத்தில் ஆழ்வார்களை குறிப்பதாக அமைகின்றது. அந்த நிலையில் நாம் மீண்டும் ஒரு விடியலுக்கான அடையாளத்தை சொல்லுகின்ற பாசுரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கீழ்வானம் வெள்ளெண்டெருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய் என்று காண்பிக்கின்றாள். இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது, இறைவனுடைய மேன்மை எப்படி இருக்கின்றது, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்று கோதை தன்னுடைய பாசுரத்தில் கொண்டாடி மகிழ்கின்றாள். எப்படிப்பட்ட தேவாதி தேவன்? சாதாரண ஜடாயு என்கின்ற பறவைக்கு மோட்சத்தை கொடுத்தவன். சாதாரண மனித பிறவி என்கின்ற அவதாரத்தை எடுத்த பொழுதும் அந்த ஜடாயுவிற்கான ஈமக்கிரியைகளை எல்லாம் செய்து அந்த ஜடாயுவிற்கு மோட்சத்தை கொடுத்தானே, அப்படிப்பட்ட தேவாதி தேவன், அப்படிப்பட்ட ராஜாதி ராஜன், அப்படிப்பட்ட பரம புருஷோத்தமன் என்று காண்பிக்கின்றாள். இந்த நோன்பு நோற்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கண்ணனே பார்த்தால் மகிழ்ச்சி அடையக்கூடியவள் நீதான், அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவள் நீதான். அதைத்தான் ஆண்டாள் சொல்கின்றாள். கோது கலமுடைய பாவாய் என்று அழைக்கின்றாள். இப்படி எம்பெருமானுக்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள் நீ. அதனால் நீ இல்லை என்றால் இந்த நோன்பு நோற்று நாங்கள் என்ன பயனை பெற முடியும்?
எனவே நீயும் எங்களோடு வர வேண்டும். அப்போ உள்ள இருந்து ஒரு கேள்வி எழுவது போன்ற ஒரு நிலைப்பாடு. அங்கு என்ன கேள்வி? எல்லோரும் சென்று விட்டார்களா? எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்களா? எல்லோரும் விழித்து கொண்டார்களா? எல்லோரும் விடியலுக்கான நிகழ்ச்சியை, அந்த வேலைகளை எல்லாம் தொடங்கி விட்டார்களா என்பன போன்ற கேள்விகள். அதற்கு ஆண்டாள் சொல்கின்றாள், கீழ்வானம் வெளுத்தது அம்மா, கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமைகள் சிறுவீடு மேய்வதற்காக சென்று விட்டன. கிராமப்புறங்களில் இந்த மாடு மேய்ப்பவர்களை பார்த்து கேட்டால் நமக்கு தெரியும், அது என்ன சிறு வீடு. விடியற்காலையில் எழுந்தவுடன் மாடுகளை எல்லாம் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்படி காட்டிற்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக எழுந்தவுடன் ஒரு உற்சாகம் பிறப்பதற்காக வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மாடுகளை மேய விடுவார்கள். அதைத்தான் சிறுவீடு என்கின்றனர். ஆண்டாள் கிராமவாசியா நகரவாசியா என்று பல பட்டிமன்றங்களை நடத்தினாலும் கூட ஆன்மீகத்தில், பக்தியில் எல்லா அறிவும் வந்து வாய்க்கின்றது என்கின்ற பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி சிறுவீடு மேய்த்து கொண்டு எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். அப்படி போகின்றவர்களை எல்லாம் போகாமல் நிறுத்தி, நீ வந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவே உன்னுடைய வீட்டின் வாசலில் நிற்கின்றோம், அதனால் நீ வர வேண்டும். எம்பெருமான் எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், எல்லோருக்கும் அவர்கள் வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன். அந்த தேவாதி தேவனை நாம் போய் சேவித்தால் நமக்கு வேண்டியவற்றை அவன் நிறைவேற்றி வைப்பான் என்கின்ற உறுதிமொழி கொடுக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம்.